ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் 100% இல்லை 1000% ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா உங்களால் பர் டேவுக்கு ₹100 கன்ஃபார்ம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இது ஒரு லக் பேஸ்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே கேரண்டியாக இந்த ஒரு ஆப்பில் பேமெண்ட்டுக்கு நானே கூட கேரண்டி அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஒரு ரூட்டு யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்றதிலே தெரியும். எந்த ஒரு அப்ளிகேஷனும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த அப்ளிகேஷன் நான் சொல்லுறேன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலு. அவ்வளோ பேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா, வீடியோவுக்கு கீழ ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆல்சோ நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாம இருந்தா மஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணது மூலியமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப், டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட ரிமைண்டர் போஸ்ட் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு அப்ளிகேஷனும் உங்களால் மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர் புரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு கிரிப்டோவில். ஸோ நேர் புரோட்டோகால், நேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த காயின் அந்த ப்ராஜெக்டோட ஒரு செல்ஃப் கஸ்டடி வேலெட் வந்தோம்னா ஏர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ஒரு வேலெட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும்போது மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சேம் கான்செப்ட் தான் இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ண முடியும். மைனிங் பண்ணது மூலிமா ஹாட் அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கனை நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி அப்டேட் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பைபிட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஎக்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து பைனான்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்டை சப்போர்ட் பண்ணுதுனாவே அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான ப்ராஜெக்ட், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு இங்கேயே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா get.io சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு பிக்கெட்டு, யோபி, ஹெச்டிஎக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. கிரிப்டோ.com, MEHC. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ண வேண்டியது பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு. அவங்க சப்போர்ட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டடு எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு இங்கேயே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த காயினோட டோட்டல் சப்ளை மேக்ஸிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,55,000 தான். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சப்ளை தான் ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரியும், டோட்டல் சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்தால் அதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாகும். இந்த காயினெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $10 to $20 தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சே ஆகும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் $100 $200 ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு காயின். ஓகேங்களா? ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு $10 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. $10 to $20. ஓகேங்களா? அதை விட அதிகமாக கூட லான்ச் ஆகலாம். ஸோ ஏன்னா டோட்டல் சப்ளை ரொம்பவே கம்மி. பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைனிங் ஆப்புமே கிடையாது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாகவே உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். மைனிங் அப்படின்னாவே ஃப்ரீயாக தான் கிளைம் பண்ணுறது மாதிரி இருக்கும். சில மைனிங் ஆப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ண வேணாம். நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா டெலகிராம் வேணும். டெலகிராம் மூலியமாக தான் இந்த காயினை உங்களால் மைன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணால் நம்ம டெலிகிராம் சேனல் கொண்டு வந்துடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோ ஹியர் ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கிரியேட் நியூ வேலெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் யூசர் நேம் நெட் நேம் வந்து பக்கத்தில் வந்து டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிளில் வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட அட்ரஸு. அந்த சீட் ஃபேஸ் எதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வார்த்தைக்கு உண்டான ஒரு சீட் ஃபேஸ் இருக்கும். அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை காப்பி பண்ணி என்ன எழுதி வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. மறக்காம ஒரு நோட்ல எழுதி வைங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர். எழுதி வச்சுட்டு கீழ கிரியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் குடுங்க. ஏன்னா, அந்த சீட் ஃபேஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால லாஸ்ட்ல பார்த்தா வித்ட்ரா பண்ண முடியும். எதனா உங்க மொபைல் மிஸ் ஆனா கூட இன்னொரு மொபைல லாகின் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ கிளைம் பண்ணிக்க முடியும். எல்லாமே பண்ண முடியும். ஸோ, அதனால இந்த 12 வார்த்தை ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ஸோ, நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, இந்த மாரி வந்து பார்த்தா கிரியேட் அன் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தா ஓட ஆரம்பிச்சுரும். இது வந்து 100% போகும்போது வந்து பார்த்தா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அப்படியே மொபைல் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஏன்னா வந்து பார்த்தா கிரியேட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 99% வந்துட்டு ஒரு 1 மினிட், 2 மினிட் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கிரியேட் ஆயிட்டு உள்ள என்டர் ஆனா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கன்டின்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கீழ கிளைம் அப்படின்னு இருக்கும். 0.01 ஆட் ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் இருக்கும். கிளைம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணா உங்களால வந்து பண்ணா 0.01 நாட் டோக்கன கிளைம் பண்ணிக்க முடியும். என்ன புரியுதா? ரொம்பவே கம்மியான டோக்கன் தான் கிளைம் பண்ண முடியுதுன்னா, டோட்டல் சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் ஒரு காயின் ஏர்ன் பண்ணா கூட உங்களுக்கு $10 அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு ஒரு ₹1000 ப்ராஃபிட் இருக்குது. ஒரு காயினோட வேல்யூவே ஓகேங்களா? ஸோ அதனால யாரும் மிஸ் பண்ண வேணாம். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணா எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல. ஜஸ்ட் கிளைம் ஆட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் குடுத்து கிளைம் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் பார்த்தா டெலிகிராமில மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? டெலிகிராம்லயே ஜஸ்ட் இந்த லிங்க்க நீங்க 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தா அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களால 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தா நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நைட் டைம்ல தூங்குவோம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தா எல்லா 24 ஹவர்ஸ்க்கு உங்களால கிளைம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 4, 5 டைமாச்சும் உங்களால கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்பப்போலாம் உங்க டெலிகிராம் ஞாபகம் வருதோ, அப்போலாம் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தா உங்க வேலெட்டுக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? உங்க வேலெட் கொண்டு போன உடனே இது வந்து ஃபுல் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா? ஃபுல் ஆயிடுச்சுன்னா, அந்த மைனிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதா ஹாட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கிளைம் ஹாட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த காயின் வந்து மேல ஆட் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து பே பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேஸ் இல்லன்னா, உங்களால பே பண்ண முடியாது. ஸோ, அந்த ஃப்ரீ கேஸ் வந்து கொஞ்ச நாள் தான் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு 5 டேஸ் வரைக்கும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணி உங்களால நீங்க வந்து நியர் அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கன் டெபாசிட் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா கிளைம் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு வரோம்னா, நீங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்ச ஆட் டோக்கனே பே பண்ணிக்கிற மாரி செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, அதனால இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பண்ணது வந்து அப் டூ செகண்ட் சைஸ் தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா? நீங்க யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கொண்டு வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஆர்ட் டோக்கன வச்சு வந்து பார்த்தா உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அண்டு இந்த மைனிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கும். இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணது மூலியமா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைனிங் ஸ்பீட பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உட்டன் ஸ்டோரேஜ்ன்னு இருக்குங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 0.2 ஹார்ட் இருக்கு. நான் அப்கிரேட் பண்ணா கிளைம் எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணா உள்ள போய் நான் கிளைம் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ நான் அப்கிரேட் குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்கிரேட் ஆன உடனே நம்ம 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணுவோமா? அடுத்து வந்து 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ணா போதும். எந்த அளவுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதோ, சில மைனிங் அப்போ நம்ம 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ணா போதும். ஸோ உங்களோட டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ண முடியும். டைமிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு வேலை மிச்சம். ஓகேங்களா? 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் உள்ள வந்தா போதும். இப்போ பாருங்க நான் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணா போதும். 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணா 0.03 இதுதான் வந்து என்கிட்ட இருக்கு. 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணா போதும். ஓகேங்களா? அந்த மாரி பண்ணா நீங்க அப்கிரேட் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய காயின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்ணா இன்வைட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இன்வைட் பண்ணது மூலியமா சில கமிஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். அண்ட் இந்த டோக்கன எப்போ நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மைனிங் ப்ரமோஷன் எல்லாம் போன அப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் நல்ல டைம் இருக்கு. ஓகேங்களா? அப்ராக்ஸிமேட்டா ஒரு 100 டேஸ்க்கு மேல இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நான் கால்குலேட் பண்ணி ஷோ பண்ணுறேன். 0.01 டோக்கன் வந்து பண்ணா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் உங்களால கிளைம் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து பண்ணா அப்ராக்ஸிமேட்டா ஒரு 5 டைம்ஸ் கிளைம் பண்ணலாம். ஒருத்தவங்கள ஒரு 10 மணி நேரம் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா நைட் டைம்ல நம்ம தூங்குவோம். அந்த டைம் நம்மளால கிளைம் பண்ண முடியாது. அதனால ஒரு 5 டைம்ஸ்னு போட்டோம்னா 0.05 டோக்கன் வந்து பண்ணா உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் பர் டேவுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணா ஒரு காயினோட விலை அப்ராக்ஸிமேட்டா வந்து பண்ணா $10 ஓகேங்களா? $10 to $20 அதை விட அதிகமா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் மினிமம் வந்து பண்ணா ஒரு $10 வச்சிருக்கேன். ஓகேங்களா? $10னா
ஒரு நாளைக்கு வந்து $0.5 உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இப்போதைக்கு ஓகேங்களா? நீங்க அப்கிரேட்லாம் பண்ணும்போது இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ $0.5 நீங்க ₹90 போட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ₹45 45 டூ ₹50 உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னன்னா 30 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1500 எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நீங்க ஒர்க் பண்ணா போதும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க கிளிக் பண்ணி உங்க வாலெட் லிங்க கிளிக் பண்ணாவே உங்க வாலெட் உள்ள போயிடும். ஓகேங்களா? இந்த மாரி வேலட் உள்ள போயிடும். இந்த இது வேணும்னா கிளைம் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க குடுத்து கிளைம் பண்ண போறீங்க. இவ்வளோதான் சிம்பிள் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மைனிங் வந்து ஸ்டாப் ஆகுற வரைக்கும் ஒரு 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது, அப்ராக்ஸிமேட்டா ஒவ்வொரு யூசர்ஸுமே எப்படின்னா, ஒரு 5000 வந்து ₹10,000 ஈஸியா எர்ன் பண்ண முடியும். இது 100% வெரிஃபைடு ரூட். ஓகேங்களா? யாருமே மிஸ் பண்ண வேணாம். மத்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இந்த காயின பத்தி அப்டேட் எல்லாமே நான் சொல்லிட்டே இருப்பேன். அதேமாரி ரிமைண்டர் போஸ்ட்டும் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்லாம் அப்படின்னா, நீங்க டெய்லியும் மிஸ் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சம்டைம்ஸ் மறந்துடுவீங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி அலாரம் செட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் மறந்துட்டீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாரி நான் டெய்லி ரிமைண்டர் போஸ்ட் போட்டுருப்பேன். இத பார்த்தோனே உங்களுக்கு ஓகே இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாமளும் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. மறக்காம யூஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.